இருக்கக்கூடிய இளைஞர்கள் திராவிட தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது, மற்ற முற்போக்கு தத்துவங்களையும் கருத்துக்களையும் அவங்க உள்வாங்கிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாம் விமர்சனம் செய்யக்கூடிய கருத்துக்களையும் நூல்களையும் நம்முடைய இளைஞர்கள் தம்பிமார்கள் நீங்க படிக்கணும். ஏதோ ஒவ்வொரு பேச்சாளர் வராங்க, இளைஞரணி செயலாளர் வரும்போது கை தட்டி விசில் அடிச்சு கூடி கலையிற கூட்டம் கிடையாது. இன்னைக்கு இத்தனை பேரும் இந்த 2 நாள் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா நீங்க யாரையோ பார்க்க வந்த கூட்டம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் 44 பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்க வந்த கூட்டம், கொள்கை கூட்டமாக இருக்க வேண்டும். நான் உங்களோட நிக்கிறேன், களத்துல நிக்கிறேன். வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற நிலைமையை நீங்க உருவாக்க வேண்டும். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழகம் 7வது முறையாக ஆட்சியில் அமர வேண்டும். நம்முடைய தலைவர் தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சர் பதவியில் பொறுப்புல உட்கார வேண்டும். அதற்கு இளைஞரனுடைய பங்கு நிச்சயம். களத்துல நம்முடைய பங்கை நாம கொடுத்தாக வேண்டும். 20 கிழக்கு மாவட்டங்கள், 58 சட்டமன்ற தொகுதிகள், 1 லட்சம் இளைஞரணி நிர்வாகிகள். 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கான கவுண்டவுனை தொடங்கும் பிரம்மாண்ட தென் மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு. கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். பிப்ரவரி 7ஆம் தேதி விருதுநகர் மாவட்டம் கலைஞர் திடலில் விருதுநகரில் ஒன்று கூடுவோம். ஆதிக்கவாதிகளையும் அடிமைகளையும் 2026 தேர்தல் களத்தில் வென்று காட்டுவோம், வரலாறு படைப்போம்.